بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ். இன்ஷால்லா இந்த வீடியோ தமிழ் பொருளோட குரான் ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹு சுபஹான தஆலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு அத்தியாயங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் 15 அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் தமிழ் குரான் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அத்தியாயம் 16 வசனங்கள் 31 பார்க்கலாம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய சுவனபதிகளில் அவர்கள் நுழைவார்கள். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களுக்கு அங்கே அவர்கள் விரும்புவதெல்லாம் கிடைக்கும். இவ்வாறே தன்னை அஞ்சுவோருக்கு அல்லாஹ் நற்கூலி அளிக்கின்றான். நிராகரிப்பை விட்டும் தூயவர்களாக இருக்கும் நிலையில் வானவர்கள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். அவர்களிடம் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களுக்காக சுவனபதியில் நுழையுங்கள் என்று அவர்கள் அம்மலக்குகள் சொல்வார்கள். ஆனால் அக்கிரமக்காரர்களோ தங்களிடம் உயிர்களை கைப்பற்றுவதற்காக மலக்குகள் வருவதையோ அல்லது இறைவனுடைய வேதனை தரும் கட்டளை வருவதையோ தவிர வேறு எதை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர்? இவர்களுக்கு முன் இருந்தோரும் இவ்வாறே அநியாயம் செய்தார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் எதுவும் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமைகளே அவர்களை வந்தடைந்தன. அன்றியும் எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது. அல்லாஹ் நாடி இருந்தால் அவனை அன்றி வேறு எந்த பொருளையும் நாங்களோ எங்களுடைய தந்தையர்களோ வணங்கி இருக்க மாட்டோம். இன்னும் அவனுடைய கட்டளையின்றி எப்பொருளையும் ஆகாதவை என்று விலக்கி வைத்திருக்கவும் மாட்டோம் என்று இணை வைப்போர் கூறுகின்றனர். இப்படித்தான் இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் செய்தார்கள். எனவே நம் தூதர்களுக்கு தெளிவாக அறிவிப்பதை தவிர வேறு ஏதாவது பொறுப்பு உண்டா? மெய்யாக நாம் ஒவ்வொரு சமூகத்தாரிடத்திலும் அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், சைத்தான்களை விட்டும் நீங்கள் விலகி செல்லுங்கள் என்று போதிக்குமாறு நம் தூதரை அனுப்பி வைத்தோம். எனவே அந்த சமூகத்தவர்களில் அல்லாஹ் நேர்வழி காட்டியோரும் இருக்கிறார்கள், வழிகேடே விதிக்கப்பெற்றோரும் அவர்களில் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றுப்பயணம் செய்து பொய்யர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை கவனியுங்கள். நபியே, அவர்கள் நேர்வழி பெற்றிட வேண்டுமென்று நீர் பேராவல் கொண்ட போதிலும் அல்லாஹ் யாரை வழி தவற வைத்தானோ அத்தகையோரை நேர்வழியில் சேர்க்க மாட்டான். இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோரும் எவரும் இல்லை. இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்ப மாட்டான் என்று அவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியாக சத்தியம் செய்கிறார்கள். அப்படியல்ல, அவனது உயிர் கொடுத்து எழுப்புவதான வாக்கு மிக உறுதியானதாகும். எனினும் மக்களில் பெரும்பாலும் இதை அறிந்து கொள்வதில்லை. இவ்வுலகில் அவர்கள் எவ்விஷயத்தில் தர்க்கித்து கொண்டிருந்தார்களோ அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் நிராகரித்தவர்கள்தாம் பொய்யர்களாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் அவர்களை மறுமையில் உயிர்ப்பிப்பான். ஏனெனில் நாம் ஏதேனும் ஒரு பொருளை உண்டு பண்ண நாடினால் அதற்காக நாம் கூறுவது உண்டாகுக என்பதுதான். உடனே அது உண்டாகிவிடும். கொடுமைப்படுத்தப்பட்ட பின்னர் எவர்கள் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களுக்கு நாம் நிச்சயமாக அழகான தங்கும் இடத்தை இவ்வுலகத்தில் கொடுப்போம். இன்னும் அவர்கள் அறிந்து கொண்டார்களேயானால் மறுமையிலுள்ள நற்கூலி இதைவிட மிகவும் பெரியது. இவர்கள்தாம் உலக வாழ்வில் பொறுமையை மேற்கொண்டார்கள், இன்னும் தங்கள் இறைவனையே சார்ந்திருப்பார்கள். நபியே, இன்னும் உமக்கு முன்னர் வஹி கொடுத்து நாம் அவர்களிடம் அனுப்பி வைத்த தூதர்கள் எல்லோரும் ஆடவரே தவிர வேறல்லர். ஆகவே அவர்களை நோக்கி, நீங்கள் இதனை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் வேதத்தை அறிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறுவீராக. தெளிவான அத்தாட்சிகளையும் வேதங்களையும் அத்தூதர்களுக்கும் கொடுத்து அனுப்பினோம். நபியே, மனிதர்களுக்கு அவர்கள் பால் அருளப்பட்டதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் சிந்திப்பதற்காகவும் உமக்கு இவ்வேதத்தை நாம் அருளினோம். தீமைகளை செய்திட சூழ்ச்சி செய்கிறவர்கள் அல்லாஹ் அவர்களை கொண்டே பூமியை விழுங்கும்படி செய்ய மாட்டான் என்றோ அல்லது அவர்கள் அறியாபுரத்திலிருந்து அவர்களை வேதனை வந்து அடையாதென்றோ அவர்கள் அச்சம் தீர்ந்து இருக்கின்றார்களா? அல்லது அவர்களின் போக்குவரத்தின் போதே அல்லாஹ் அவர்களை பிடிக்க மாட்டான் என்றும் அச்சமற்றவர்களாக இருக்கிறார்களா? அல்லாஹ் அவ்வாறு செய்தால் அவனை அப்பொழுது அவர்கள் இயலாமலாக்க முடியாது. அல்லது அவர்கள் அஞ்சி கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் அவர்களை பிடிக்க மாட்டான் என்றும் அச்சமற்றவர்களாக இருக்கிறார்களா? நிச்சயமாக உங்கள் இறைவன் இரக்கமுடையவன், பெருங்கிருபையுடையவன்.
அல்லாஹ் படைத்தவற்றிலுள்ள எப்பொருளும் அதனுடைய நிழல்கள் தாழ்வானவையாக இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்தவையாக வலம் மற்றும் இடப்புறங்களில் சாய்கின்றன என்பதை இவர்கள் உற்று பார்க்கவில்லையா? ஜீவராசிகளில் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கே சுஜூது செய்கின்றன. இன்னும் வானவர்களும் அவ்வாறே சாஷ்டாங்கம் செய்கின்றனர். அவர்களோ ஆணவங்கொண்டு பெருமை அடிப்பதில்லை. அவர்கள் தங்களுக்கு மேலாக இருக்கும் சர்வ வல்லமையுடைய தங்கள் இறைவனை பயப்படுகிறார்கள். இன்னும் தாங்கள் ஏவப்படுவதை அவர்கள் அப்படியே செய்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், 2 தெய்வங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒரு இறைவன்தான். எனவே என்னையே நீங்கள் அஞ்சுங்கள். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் அவனுக்கே சொந்தமானவை. அவனுக்கே என்றென்றும் வழிபாடு உரியதாக இருக்கின்றது. உண்மை இவ்வாறு இருக்க அல்லாஹ் அல்லாதவற்றையா நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? மேலும் எந்த அருட்கொடை பாக்கியம் உங்களிடம் இருந்தாலும் அதை அல்லாஹ்விடமிருந்து உள்ளதே ஆகும். பின்னர் ஏதாவது ஒரு துன்பம் உங்களை தொட்டுவிட்டால் அவனிடமே அதை நீக்குமாறு நீங்கள் முறையிடுகிறீர்கள். பின்னர் அவன் உங்களிடமிருந்து அத்துன்பத்தை நீக்கிவிட்டால் உடனே உங்களில் ஒரு பிரிவினர் தாம் இறைவனுக்கே இணை வைக்கின்றனர். நாம் அவர்களுக்கு அளித்துள்ளதை நன்றியில்லாது நிராகரிக்கும் வகையில். ஆகவே இம்மையில் சில காலம் சகித்திருங்கள். பின்னர் விரைவிலேயே உங்கள் தவற்றை அறிந்து கொள்வீர்கள். இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றில் ஒரு பாகத்தை தாம் அறியாதவைகளுக்காக குறிப்பிட்டு வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் இட்டுக்கட்டி கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக கேட்கப்படுவீர்கள். மேலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பெண் மக்களை ஏற்படுத்துகிறார்கள். அவன் இவர்கள் கூறுவதிலிருந்து மிக பரிசுத்தமானவன். ஆனால் அவர்கள் தங்களுக்காக விரும்புவதோ ஆண் குழந்தைகள். அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பது கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது. அவன் கோபமுடையவனாகிறான். எதை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டானோ அதை தீயதாக கருதி அந்த கெடுதிக்காக தாம் சமூகத்தாரை விட்டு ஒளிந்து கொள்கிறான். அதை இழிவோடு வைத்து கொள்வதா அல்லது அதை உயிரோடு மண்ணில் புதைத்து விடுவதா என்று குழம்புகிறான். அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இவ்வாறெல்லாம் தீர்மானிப்பது மிகவும் கெட்டது. எவர்கள் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கே கெட்ட தன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுக்கோ மிகவும் உயர்ந்த தன்மை இருக்கின்றது. மேலும் அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோவில் அத்தியாயம் 16 வசனங்கள் 60 வரைக்கும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.